இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் நேசிக்கப்படுகிறதான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறதான மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அதுவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை காணப்படுகிறது. அப்ப அந்த சவால் நிறைந்த வாழ்க்கை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் உறுதியாய் நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உறுதியாய் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதை தான் இந்த வாரத்தில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அசாத்தியமான சூழ்நிலையிலும் சாத்தியமாய் நின்றவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு சீசனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். தமஸ்கு என்று சொல்லப்படுகிறதான ஒரு பட்டணத்தில் அனனியா என்று சொல்லப்படுகிறதான ஆண்டவரை பின்பற்றுகிறதான ஒரு சீஷனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீஷன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றதான ஒரு சீஷன். எந்த சூழலில் என்று சொல்லி நாம் தியானிப்போம். இதே அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் ஒரு அனனியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனனியா அல்ல, இது வேறு அனனியா. இது ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றதான ஒரு சீஷன். இந்த அனனியாவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அனனியாவோடு கூட பேசுகிறார். என்ன தரிசனம்? அந்த அனனியா சவுல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரனை போய் சந்திக்க வேண்டும். இந்த சவுல் யார்? கிறிஸ்தவர்களை, அதாவது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை அதிகமாய் துன்புறுத்துகிறவராய் காணப்படுகிறவர் தான் இந்த சவுலாய் இருக்கிறார். இதைதான் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ அனனியாவுக்கு ஒரு சூழலை வருகிறது. அனனியாவோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ போய் சவுலை சந்தி என்று சொல்லி. ஆனால் சவுல் எப்படிப்பட்ட சவுல்? யார் ஆண்டவரை பற்றி சொன்னாலோ அவரை கொன்று போடுகிறதான ஒரு சவுலாய் சவுல் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்ய சொல்வார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்திருப்போம்? ஒரு மாம்சீகத்தில் மனுஷத்தன்மையில் இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பயம் ஏற்படுமோ அதே பயம்தான் இந்த அனனியாவுக்கும் ஏற்படுகிறது. அவர் ஆண்டவருடைய சீஷன் தான். ஆனால் ஆண்டவர் யாரை குறித்து சொல்ல போகிறார்? அவர் சாதாரண மனுஷனிடத்தில் போய் நீ என்னை குறித்து சொல்லு என்று சொல்லவில்லை. யோனாவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யோனாவுக்கு தரிசனமாகும் போது நீ போய் தர்ஷிஷில் போய் என்னுடைய ஜனங்களுக்கு என்னை குறித்து அறிவி என்று சொல்லி, அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய ஜனங்களுக்கு என்னை குறித்து அறிவு என்று சொல்லி யோனாவுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த ஜனங்களுக்கே யோனாவால் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தான் அவர் வேறு தேசத்துக்கு அவர் பிரயாணமாகி போகிறார். ஆனால் இந்த இடத்துல அனனியாவுக்கு எப்படிப்பட்டதான ஒரு டாஸ்க், எப்படிப்பட்டதான ஒரு செயல்பாடு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், சாதாரண ஜனத்திற்கு அல்ல, அந்த ஜனத்தை துன்பப்படுத்துகிறதான படைகளில் தலைவனாகிய இந்த சவுலிடம் போய் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனனியாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இதை கேட்டவுடனே ஒருவேளை அனனியாவுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. எனவே தான் அனனியா கேட்கிறார், ஆண்டவரே, இந்த மனுஷனை குறித்து நான் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேனே, இவரிடத்தில் போய் என்னை சொல்றீங்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு தெளிவை அனனியா ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் 15வது வசனத்தில், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்திற்கு எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
அப்பொழுது அனனியா வீட்டிற்குள் போய் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பாருங்க, ஆண்டவர் அனனியாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பை அனனியா ஏற்றுக்கொண்டார். சவுலை சந்திப்பதற்கு அந்த இடத்துல அநேகர் பயமிக்கவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால், யார் சவுலை சந்தித்தாலும் அவர்களை துன்பப்படுத்தி, அவர்களை கடினப்படுத்தி, அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு இந்த சவுல் ஒரு மூர்க்க குணம் கொண்ட சவுலாய் காணப்படுகிறார். ஆனால் இந்த அனனியாவோ சவுலை சந்திப்பதற்கு ஒரு தைரியசாலியாய், தைரியமிக்கவர்களாய் அந்த இடத்துல காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தைரியத்தை யார் கொடுத்தார்? இந்த அனனியாவுக்கு ஒரு அவர் மனதிற்குள்ளாக ஒரு தைரியம் இருந்தது. என்ன தைரியம்? நான் ஆண்டவருக்கு நிற்க வேண்டும், நான் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், நான் ஆண்டவருடைய சீஷன். வசனம் அவரை குறித்து தெளிவாக சொல்கிறது. அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தார். சீஷன் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ்வது, அதன்படி அந்த கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்வது. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறந்திருக்கிறது. இந்த கட்டளையை நான் பெற்று, இந்த கட்டளையின்படி நான் என்னை வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு ஆழ்ந்த எண்ணம் இந்த அனனியாவுடைய மனதிலே காணப்பட்டதனால்தான் இந்த அனனியாவு போய் சவுலை சந்தித்து அவர் தைரியமாக இந்த இடத்துல பேசுகிறதை பார்க்க முடியும். எல்லாரும் பார்த்த அந்த சவுலை பார்த்த அனனியா என்ன சொல்கிறார்? சகோதரனே என்று கூப்பிடுகிறார். இதெல்லாம் எதனால் முடிந்தது? இந்த அனனியாவுக்குள்ளாக ஒரு தைரியம். என்ன தைரியம்? ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும், நான் இந்த உலகத்தில் யாருக்காக வாழ வேண்டும்? கர்த்தருக்காக வாழ வேண்டும். இல்லை ஆண்டவரே, நான் என்னால் போய் பேச முடியாதுன்னு சொல்லி அனனியா சொல்லவில்லை. அனனியா அவரிடத்துல ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதற்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துவதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். யோனாவோ அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னது ஒன்று, ஆனால் அதை குறித்து யோனாவுக்கு ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நாம் அனனியாவை போல ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை யோனாவை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி ஓடி போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசுவார். நீ இவர்களிடத்துல இப்போ என்னை குறித்து பேசு என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். ஆனால் இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்கிறதை மறந்து போய் நம்மிடத்தில் உள்ள பயத்தின் ஆவி நிமித்தமாய், நம்மிடத்தில் உள்ள சோம்பேறித்தனத்தின் ஆவி நிமித்தமாய், நம்மிடத்தில் உள்ள ஒரு தெளிவில்லாத ஆவியின் நிமித்தமாய் ஆண்டவருக்காக நாம் நிற்க முடியாமல் போகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு உற்சாகமுள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். இந்த உற்சாகமுள்ள ஆவி எதற்கு? ஆண்டவரை பற்றி பிரகடனம் பண்ணுவதற்கு, கர்த்தரை பற்றி பேசுவதற்கு, கர்த்தரை பற்றி செயல்படுவதற்கு, கர்த்தருக்காய் நிற்பதற்கு. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே நெருக்கம் நிறைந்த உலகமாக தான் எனக்கு காணப்படுகிறது. வேத வசனம் சொல்கிறது, உங்கள் எதிராகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்டதான பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவுள்ள நாம் இருக்கிறோமா? பிசாசானவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வருகிறான், ஒரு சோம்பேறித்தனத்தின் ஆவியை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த பிசாசுக்கு எதிர்த்து தைரியமாய் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சோம்பேறித்தனத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, நாம் நம்முடைய பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும், எப்படிப்பட்டதான காரியங்கள் நேர்ந்தாலும் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்கிறதான ஒரு தைரியம், ஒரு வல்லமை, ஒரு பராக்கிரமம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தைரியத்தோடு கூட ஆண்டவருக்காக நாம் நிற்போம். அனனியாவை போல, அனனியாவுடைய பேர் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் ஒரு சீஷன் என்று சொல்லப்படுகிறார். ஒரு தன்மையோடு கூட இடம்பெற்றிருக்கிறது. இந்த தன்மையை பிடித்து கொண்டவர்களாய் நாமும் கூட, நம்முடைய பெயரும் கூட ஆண்டவரால் எழுதப்படும்படியாக நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்போம். உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்குகின்ற பரலோக பிதாவே, அப்பாவும் ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசணும் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாது இந்த நல்ல தருணத்தை, இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அனனியாவை போல உம்முடைய சொற்படி கேட்டு உமக்காக தைரியமாய் நிற்கிறதான ஒரு அனனியாவை போல நாங்களும் நிற்க கர்த்தாவே நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று தைரியமாய் நிற்கிறதான வாழ்க்கை
வாழ்க்கையை நீர் மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் உம்முடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பராமேசின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகிமை